இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வணக்கம் நேர்களே, இப்ப நாம இருக்கக்கூடிய பகுதி பெரியநாயக்கன் பாளையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செல்வபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். இங்க சிவ சுப்பிரமணியம் அவருடைய தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து சாகுபடி பண்ணிருக்காரு. அந்த தக்காளி சாகுபடியினுடைய யுக்திகளை பத்தி தான் இப்ப நம்ம அவர்கிட்ட பேச போறோம். வணக்கங்க சிவசுப்பிரமணியம். வணக்கம் சார். சொல்லுங்க, உங்களோட தோட்டத்துல இப்ப தக்காளி போட்டிருக்கீங்க நீங்க? ஆமாங்க, தக்காளி போட்டுருக்கேங்க. இப்ப இந்த தக்காளி அப்படிங்கறது நீங்க எவ்வளவு ஏக்கர்ல போட்டிருக்கீங்க? தக்காளி வந்து இப்போ ஒரு 40 சென்ட் போட்டிருக்கிறேன் சார். கிட்டத்தட்ட அரை ஏக்கரா போட்டிருக்கிறேங்க. சரிங்க, இது எப்படிங்க விதையா வந்து போட்டுருவீங்களா சார்? நாற்று வாங்கி வந்து நடுறதுங்க. ஒரு நாற்றோட விலை வந்து 60 பைசாங்க. நாங்கள் நாற்று நடவு போட்டு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாள் ஆச்சுங்க. இந்த நாற்றுக்கு 5005 வெரைட்டிங்க. இது இன்னும் பலனுக்கு வர்றதுக்கு வந்து இன்னொரு 15 நாள் 20 நாள் ஆகுங்க. இது முழுசாக வர்றதுக்கு எங்களுக்கு இது வந்தால் இந்த ஈல்டு வந்து எங்களுக்கு ஒரு, அதாவது வெயில் அதுக்கு தட்பவெப்பத்தை பொறுத்து இதோட ஈல்டு எங்களுக்கு தெரியுங்க. ஒரு சுமார் வந்து ஒரு 1.5 டன்னு கிடைக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பயிருக்குமே வந்து நீர் ஆதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தக்காளிக்கு நீங்க எப்படி தண்ணி கொடுக்குறீங்க? தக்காளிக்கு வந்துங்க நாங்கள் வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் ட்ரிப்பில் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இது வந்து ஒரு 15-20 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஓட்டுவோங்க தண்ணி. இது ஒரு 2 நாள் அதான் ஈரங்காயறக்குள்ளேயும் மறுபடியும் விட்டுக்குவோங்க. அது மாதிரி தான் தண்ணி ஓட்டுருக்குறாங்க. இப்போ உங்களுக்கு ஈல்டு அப்படிங்கிறது மொத்தமா எத்தனை நாள்ல இருந்து உங்களுக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்குது? ஈல்டு வந்துங்க இது வந்து தக்காளி வந்து 60 நாள்ல இருந்து கொடுக்குங்க. 45-60 நாள் வந்துருங்க தக்காளி. 60 நாள்ல இருந்து ஒரு அதுலேருந்து ஒரு 60 நாள் மறுபடியும் ஒரு 120 நாள் வரைக்கும் இது வந்து நாங்கள் ஈல்டு எடுக்கலாங்க, எதிர்பார்க்கலாங்க. இது வந்து ஒரு சராசரியாக வந்து ஒரு 100-120 கூடைக்கு மேலே வருங்க தக்காளி. அதான் கிட்டத்தட்ட 1.5 டன் சொல்லி. ஆமாங்க. சரிங்க, இப்போ இந்த தக்காளி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ எல்லாத்துக்குமே நோய் தாக்குதல் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த தக்காளி வந்து என்னென்ன நோய் தாக்குங்கிறத சொல்லுங்க. தக்காளிக்கு வந்து முக்கியமாக பெருசாக வந்து அந்த மண்டை நோவு தான் வருங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. அது வந்தால் அப்படியே அந்த தக்காளி வந்து செடியே முடிஞ்சு போகுங்க. அது வந்து சரி பண்ணுறதுக்கு இது வரைக்கும் மருந்து இல்லைங்க. அது வராதுக்கு முன்னே பார்த்துக்கலாங்க, வரலன்னா வந்தால் போச்சு, அவ்வளோதாங்க. ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள். நம்ம பேர் சண்முகம். சொல்லுங்கள், அதாவது இப்போ இந்த இதில் வந்து தக்காளிக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நோயெல்லாம் வருது. இந்த நோய் தடுப்பதற்கு என்னென்ன மருந்து கொடுக்குறீங்க? இது காய்ப்புழு வருங்க. காய்ப்புழுவுக்கு வந்து எண்டோசல்பான், இல்லாட்டி இந்த பேனுக்கு வந்து ரோகாருங்க. காய்ப்புழுவுக்கு எண்டோசல்பான் அடிக்கலாங்க. வேற வந்து இதுக்கு வைரஸ் நோய் மாதிரி வருங்க. வைரஸ் நோய்க்கு என்ன மருந்துன்ட்டு இது வரைக்கும் காணுங்க. ஆனால் அந்த இலையில வந்து பாம்பு கோடுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு மருந்து இருக்குதுங்க. அதுக்கு வந்து பயோ மருந்து அடிக்கிறேங்க. இப்போ பார்த்துட்டீங்கன்னா ஒரு மண்ணுக்கு ஒரு பயிர் வரும். இப்போ தக்காளி அப்படிங்கிறது எந்த மண்ணுக்கு ஏற்றது உகந்ததுன்னு சொல்லுங்க. தக்காளி வந்து அதாவது எல்லா மண்ணுக்கும் வருங்க. இது வந்து மணல் சார்ந்த பூமிக்கு நல்லா வருங்க தக்காளி பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான். கழுப்பு காட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக வருங்க, அதாவது கரிசல் மண்ணுக்கு கம்மியாக வருங்க. அது இந்த ஈல்டு வராதுங்க தக்காளிக்கு. இப்போ தக்காளி வந்து வேற எதுலையாவது வந்து நம்ம ஊடுபயிரை பண்ண முடியுங்களா? அது முடியாது சார். தக்காளி ஊடுபயிரா பண்ண முடியும்? ஆமாம், தக்காளியில் ஊடுபயிர் பண்ணலாங்க. தக்காளி கொண்டு போய் ஊடுபயிராக செய்ய முடியாதுங்க. ஏதோ வாழையில் போடலாங்க. அது நெகிழ் வர்றதுனால வாழையில் கொஞ்ச நாள் போடலாங்க. அது இந்த அளவுக்கு பார்க்க முடியாதுங்க. சரிங்க, இந்த தக்காளிக்குள்ள ஊடுபயிரை போட்டால் என்ன போடலாங்க சார்? நாங்கள் இப்போ வந்து பச்சை பயிர் போட்டிருக்கிறோங்க, உளுந்து போடலாங்க, துவரை போட்டிருக்கிறேங்க ஊடுபயிரா.
அப்ப வந்து உங்களுக்கு தக்காளியில ஒரு லாபம் வந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஊடுபயிர்லயும் வந்து ஒரு லாபம் வருது. லாபம் வருமாங்கிறது எங்களோட எண்ணங்க. ஏதோ வந்து வச்சு பார்த்தா தெரியுங்க. இப்போ தக்காளி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அடிக்கு எத்தனை அடி பார்ல வைப்பீங்க நீங்க? சரி, இது வந்து இப்போ நான் வந்து 6 அடிக்கு ஒரு கேப்புங்க. அதான் 6 அடிக்கு ஒரு ரோஸ் விட்டு இன்னொரு ரோஸில் போட்டுருக்குறேங்க. கேப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று வந்து 2 அடிக்கு ஒரு தக்காளி செடிங்க. இப்போ பாத்துட்டீங்கன்னா இப்ப நீங்க ட்ரிப்பு போட்டிருக்கீங்க. ட்ரிப் எப்படி போட்டீங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க நீங்க. ட்ரிப்பு வந்து அதாவது தண்ணி வந்து அதிகமாக செலவாகாமல் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ட்ரிப் போட்டிருக்கிறேங்க. ரெண்டாவது களை வந்து ஜாஸ்தியாக முளைக்காமல் இருக்கிறது. களைக்கே ஆளு கிடைக்கிறது இல்லைங்க இன்னைக்கு. அதுக்காக தான் 2 வேலையும் நடக்கிற மாதிரி தான் போட்டுக்கிறேங்க. நீங்க இந்த ட்ரிப் எத்தனை இன்ச்சு ட்ரிப் போட்டிருக்கீங்க? இது வந்து 16, அதாவது வந்து 16 எம்எம்ங்க. 1 மணி நேரத்துக்கு வந்து 8 லிட்டர் தண்ணி சொட்டுற மாதிரிங்க. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மருந்து எல்லாமே ட்ரிப்புலயே கலக்கி விட்டுறாங்க. அப்ப அதுக்கும் இந்த மாதிரி டைரக்டா தண்ணி விடுறதுக்கு என்ன வித்தியாசங்க? நீங்க எப்படி விடுறீங்க? சார், எல்லாமே ட்ரிப்புலேயே போயிடுறது தானுங்க எங்களுது. அது இது வந்து நேரடியாக போடுறதுங்க. செடிக்கு பக்கத்துலேயே போய் கரெக்டாக டைரெக்டாக செடிக்கே சேர்ந்துருங்க. நாங்கள் கொடுக்குறது எதுவுமே உரமாகட்டும் மருந்தாகட்டும் எல்லாமே செடிக்கே நேராக போயிடுங்க. அதனால வந்து தண்ணியும் கொஞ்சம் வேஸ்ட் ஆகாது. தண்ணி வேஸ்ட் இல்லைங்க, மருந்து வேஸ்ட் இல்லைங்க, உரம் வேஸ்ட் இல்லைங்க. இப்போ நீங்க இந்த தக்காளி எல்லாம் அறுவடைக்கு வந்துருது. அறுவடைக்கு வந்த பின்னாடி இந்த மார்க்கெட்டுக்கு எங்க கொண்டு போறீங்க? மார்க்கெட்டு எங்களுக்கு பெரியநாய்க்கம்பாளையம், காரமடைங்க 2 தானுங்க. இப்போ தக்காளி வந்து டெய்லியுமே பொரிச்சிட்டு இருப்பீங்க 75 நாள் கழிச்சு. பட் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு பொரிப்பு கிடைக்கும் உங்களுக்கு? சார், ஒரு நாளைக்கு அப்படின்னா சாதாரணமாக ஒரு 60-80 கூட வரைக்கும் இது கிடைக்குங்க. நாங்கள் எதிர்பார்க்கலாங்க. இந்த பொறுப்பு செலவெல்லாம் உங்களுதுங்களா இல்ல வந்து வியாபாரி வந்து பொரிச்சிட்டு போயிடுறாங்க? அதையெல்லாம் எங்கள் செலவு தான். பொறுப்பெல்லாம் வந்து எங்களுதே தான். மார்க்கெட் வரைக்கும் நாங்கள் எங்கள் செலவில் தான் போகிறோங்க. உங்க செலவுல கொண்டு போறீங்க. அவங்க வந்து காசை கொடுத்துறாங்க கடைசியில. என்ன எவ்வளவு கிலோ என்னன்னு போட்டு அன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு பிரகாரம் அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு அவங்க நிலவரத்தை கொடுத்துருவாங்க. சரிங்க. இப்போ இந்த தக்காளி சாகுபடியில நீங்க என்ன வெரைட்டி போட்டுக்கிறீங்க? சார், தக்காளி இப்போ இது வந்து 5005ங்க வெரைட்டி. அவங்க வந்து 5005 நல்ல ஈல்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நாங்களும் போட்டுக்கிறோங்க, எடுத்துருக்குறோங்க. அதனால அதையே விரும்பி போட்டுக்கிறோங்க. இப்போ இந்த நாத்து எங்க வாங்குனீங்க நீங்க? நாங்கள் வந்து தொண்டாமுத்தூரில் வாங்கிட்டு வந்தோங்க இதையே. ஆமாங்க. இப்ப பொதுவா வந்து ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு பட்டம்ங்கிறதெல்லாம் இருக்கும். இப்ப இந்த தக்காளி அப்படிங்கிறது எந்த பட்டத்துக்கு போட்டா உங்களுக்கு நல்லா வரும்? எந்த ஒரு தட்பவெப்ப நிலைக்கு இது நல்லா தாக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. சார், இது வந்து நல்ல வெயில் இருக்கணுங்க. அதே சமயம் காலையில் வந்து நல்ல பனி இருக்கணுங்க. மழை இருக்கப்படாதுங்க இதுக்கு. வெயிலும் பனி தான் இதுக்கு முக்கியங்க. காற்றும் உயிரணுங்க. 3 தான் இதுக்கு முக்கியங்க. இது எந்த பட்டத்துக்கு போட்டா உங்களுக்கு சரியா இருக்குங்க? தை பட்டம் நல்லா இருக்குங்க. அந்த தை பட்டம் தான் இப்போ நாங்கள் போட்டிருக்கிறீங்க. இது எப்ப எத்தனை நாள்ல வந்து உங்களுக்கு அறுவடைக்கு வரும்? எப்ப எடுப்பீங்க நீங்க? இது வந்து அது 60 நாளில் வந்துடுங்க சார். இது தக்காளி 60 நாள்லேருந்து நாங்கள் காய் பொறிக்கலாம். ஓகே. இப்போ இந்த தக்காளி சாகுபடி பண்ணிருக்கீங்க. இந்த தக்காளி சாகுபடியில உங்களுக்கு இதை பார்க்கறதுலயோ பராமரிக்கிறதுலயோ உங்களுக்கு ஏதாவது நிறைகுறை இருக்குதா அப்படிங்கறத சொல்லுங்க நீங்க. சார், ட்ரிப்பு போட்டதில் வந்து ஆள் செலவு கம்மிங்க. களை இல்லை எங்களுக்கு ஜாஸ்தி. 2 ரெண்டாவது வந்து உரம் வந்து வேஸ்ட் ஆகாமல் அதுக்காக மண் அணைக்காம வந்து அந்த செலவு கம்மிங்க. மருந்தும் வந்து அதிலேயே விட்டுறாங்க. வேர் புழுவுக்கு அது இது மருந்து நல்லா அதிலேயே விட்டுறாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. இவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய தோட்டத்துல தக்காளி சாகுபடி பண்ணிருக்காரு. இந்த தக்காளி சாகுபடியில அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைகள் மட்டுமே நிறைய இருக்குது, குறைகள் வந்து பெருசா இல்ல அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. அவருடைய தோட்டத்துல நீர் மேலாண்மை அப்படிங்கறது ஒரு பயன்படுத்தி நீர் அதிகப்படியா வேஸ்ட் ஆவதை தடுப்பதற்காக அவர் வந்து ட்ரிப்பு போட்டு இங்க வந்து ஒரு சாகுபடி பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரிப்லயே வந்து மருந்துகளை எல்லாமே டைரக்டா கலக்கி விட்டுறாங்க. அந்த செடிகளுக்கு அது நேரடியா போய் சேருது. அதனால இதுதான் ஒரு நல்ல ஒரு உகந்த முறை, சிறந்த முறை. எங்களுக்கு அதுதான் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய தோட்டத்துல நல்ல நவீன முறைப்படி தக்காளி சாகுபடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவரை நீங்க கேட்டு அதற்கான விளக்கங்களை நீங்க பெறலாம். நான் இருக்கிறது வந்து செல்வபுரம், பெரியநாய்க்கம்பாளையம் செல்வபுரம் பகுதியில் இருக்கிறேன். ஃபோன் நம்பர் வந்து 98 438 57 0 51. தக்காளியில் எந்த சந்தேகம் இருந்தாலும் எங்களை வந்து கேட்கலாங்க. குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுங்க. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும்.
நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுலதான் மருந்த போடணும். முதலில் பெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. பலாப்பழம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது குறிப்பா பாத்துட்டீங்கன்னா சித்திரை மாசம், அதாவது இந்த சித்திரக்கனி இந்த மாதிரி ஒரு சீசன்ல தான் வந்து அதிகமா வரும். அந்த பழத்தை வச்சுதான் நாம வந்து சித்திரக்கனிக்கு சாமி கும்பிடுறதுக்கே இந்த பழத்தை வச்சுதான் நம்ம சாமி கும்பிடுவோம். அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பழம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஒரு பலாப்பழத்தை வந்து பெரியநாயக்கம் பக்கத்துல செல்லபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல முத்துசாமி அவர் வந்து பயிரிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஒரு தோட்டத்துல அதிகப்படியா பலாவை பயிரிடலைனாலும் பரவாயில்ல, நம்மளோட தோட்டத்துல ஓரமா ஒரு 1-2 செடி வச்சா கூட அது நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும், அதன் மூலமா நல்ல ஒரு வருமானம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் இப்ப நம்ம அவர்கிட்ட பேச போறோம். வணக்கங்க முத்துசாமி. வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய தோட்டத்துல பலா சாகுபடி பண்ணிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு விவசாயியுமே வந்து கண்டிப்பா வீட்டுல தோட்டத்துல வைக்கக்கூடிய ஒரு மரம் என்னன்னா பலா மரம். இது நீங்க சொன்ன மாதிரி நம்ம அதிகப்படியெல்லாம் நம்ம வேண்டாம், சும்மா ஒரு 4-5 மரம் ஒரு 10 மரம் வச்சா கூட ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் இந்த பலாவை பத்தி சொல்லுங்க. இது வந்து எங்க இருந்து இதை வாங்கிட்டு வந்தீங்க, எப்படி ஒரு நாத்தா வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாம் சார், நான் இந்த மலப்புறா ஃபார்மில் சீடு கொடுத்துட்டு இருந்தாங்க. சீலிங்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கொண்டு வந்தார். அவர் ஃபீல்டில் நம்ம நெட்டு கொண்டு வந்தார். அப்போ நான் வந்து சரி நம்ம தோட்டத்தில் 2 இருக்கட்டே அப்படிங்கிற வேண்டி 2 கட்டிங் கேட்டால் கொடுத்தாரு. அதை கொண்டு வந்து நம்ம ஃபார்மில் ஒரு ஓரமாக தான் மற்ற தென்னை மரம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு, அதில் வச்சேன். அது 3 வருஷத்தில் வந்து எனக்கு ஈல்டுக்கும் வந்துடுச்சு. காயும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபேமிலி போகாமல் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்தது விற்கிற அளவுக்கு ஒரு சீசனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 காய் வரைக்கும் வருது ஒரே மரத்தில். அந்த ஈல்டு வந்து அந்த ஆவரேஜ் ஒரு 50 ரூபாய்க்கு போட்டோம்னா 4,500 ரூபா நமக்கு கிடைக்கும். ஒரு சிறு விவசாயிக்கு அது ஒரு இந்த சாதாரண இன்கம் தான். இன்கம்னால ஏதோ ஒரு போனஸ் மாதிரி ஒன்று இயருக்கு ஒரு போனஸ் வர மாதிரி. அதனால பழம் வந்து ஒவ்வொரு தோட்டத்தில் நம்ம நெற்றில் வந்து நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, நாமளும் சாப்பிட்டுக்கலாம், மற்றவங்களுக்கும் விற்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு வருமானத்துக்கு வழிவகுத்து கொடுக்குது. இப்போ பலா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நீங்க இது செடி வச்சதுல இருந்து எத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு ஈல்டு வருதுங்க? செடி வச்சது கரெக்டாக 3ஆவது வருஷத்துக்கு ஈல்டு வந்துருச்சுங்க. 3ஆவது வருஷத்தில் ஒரு 10-15 காய் தான் அளவாக காய்ச்சது. அப்புறம் 2ஆவது வருஷம் 4ஆவது வருஷம் 5ஆவது வருஷம் வரும்போது ஈல்டு நல்லாவே இருக்கு. அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. இப்போ இந்த பலா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நீர் வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒண்ணு. பலாக்கு நீர் எப்படி தேவைப்படுதுங்க? நாங்கள் தென்னை மரத்துக்கு எப்படி தான் வீக்லி ஒன்ஸ் இரிகேஷ் பண்ணுறாங்க. வாரம் ஒருக்கா தண்ணி பாயும் போது பழ மரத்துக்கு விட்டாரோ அதுக்கு வந்து ஸ்பெஷலாக நாங்கள் தண்ணி விடுறதும் கிடையாது. அது வந்து நம்ம இருக்கிற வேஸ்ட் லேண்டில் அது ஒரு பயன்பாடுக்கு வேண்டி போட்டால் அந்த தென்னை மரம் தண்ணி வரும்போது அதுவும் தண்ணி பாஞ்சிக்குது, அதுலேயே அது நல்லா ஈல்டும் வருது. அது தனியாக வந்து நம்ம எரு போடுறதோ ஒன்றும் கிடையாது. தென்னை மரத்துக்கு போடும்போது அதுக்கு போடுறோம், தென்னை மரத்து தண்ணி கட்டும்போது அது கட்டுறோம். அது தோப்பு கூட இதுவும் சேர்ந்து ஒரு நிலக்கிராப் மாதிரி வந்துட்டு இருக்குதுங்க. அந்த தண்ணியோட சேர்த்து இதுவும் நல்லா வந்து இது வேஸ்ட் ஆகிற தண்ணி தான். வேஸ்ட் ஆகிற தண்ணியில் இது நல்லா நம்மளுக்கு ஈல்டு கொடுக்குது. வேஸ்ட் ஆகிற தண்ணியில கூட இந்த ஒரு பலா நல்லா காய்க்குது, நல்ல ஒரு வருமானம் விவசாயிகள் பெறலாம் அப்படின்னு முத்துசாமி சொல்றாரு. இப்போ இதுக்கு எதுவும் நோய் ஏதாவது தாக்குங்களா? இது வரைக்கும் நோய் தாக்குனது இல்லைங்க. நான் எந்த மருந்தும் அடிச்சதில்லை. ஃப்ளவரிங் ஸ்டேஜில் வேணா வந்து இந்த மோனோக்ரோட்டாபஸ் வந்து அந்த ஏதாவது பூச்சி பறக்குதுன்னு நினைச்சா அப்போ லேசாக ஒரு ஸ்ப்ரே கொடுப்பாங்க. அது வந்து எங்கிட்ட வந்து பவர் ஸ்ப்ரேயர் இருக்குங்க. இது பேட்டரி ஸ்ப்ரேயர் கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேலே வேலை செய்யும். அதனால கீழேருந்து மேலே டாப் வரைக்கும் இதுக்கும் மற்ற செடிகளுக்கும் கொடுத்தாரேன். அதனால வந்து நோய் தட்டுப்பாடு எனக்கு வர்றதில்லை. காயில் வந்து வேற என்ன வர்றதில்லை. என்ன வந்தால் காக்கா குருவி தான் கொத்தும் பழுத்துதுன்னா, அவ்வளோதான். இப்போ இதுவுமே வந்து இந்த ஸ்ப்ரே அடிக்கிறதே வந்து அந்த ஃப்ளவரிங் ஸ்டேஜில் மட்டும் தான் அடிக்கிறீங்க? ஆமாம் சார், ஃப்ளவரிங் ஸ்டேஜில் மட்டும்தான். அது காய பிஞ்சு வந்தாச்சுன்னா அப்புறம் வேற ஒன்றும் செய்யறதில்லை. இப்போ இதெல்லாம் வந்து மற்ற கிராப் மரம் அதை கவாத் பண்ணணும் அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா? நான் இது வரைக்கும் செஞ்சது இல்லைங்க. அது கீழே இருக்கிறது அதே மேலே போயிருதுங்க. அதனால கீழே இருந்து கவாத் பண்ணி விடுவாங்க அவசியம் இல்லையா. அது கீழே வேர்ல இருந்து மரத்துல இருந்து அதிகமாக பிடிக்குதுங்க. இப்போ வந்து மேலே ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டெம்மில் அதிகமாக இருக்காதுங்க. கீழே அடிமரத்தில் பார்த்தீங்கன்னா காய் நம்ப வரும். ஒரு ஸ்டெம்மு வந்துன்னா 3 பூ 4 பூ வந்து 3 காய் 4 காய் அதுலேயே விடுதுங்க. குட்டு குட்டா காய் இருக்கிறனால நம்ம கவாத் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைங்க. அதுக்கு வேலை மிச்சம். இப்போ இந்த பலா வந்துங்க பொதுவா வந்து அதிகப்படியா நம்ம கேரளால வந்து அதிகமா கிடைக்கும். இப்ப தமிழ்நாட்டுல நீங்க வைக்கிறீங்க, இது ஒரு சில மண்ணுக்கு வருங்கிறாங்க, ஒரு சில மண்ணுக்கு வராதுங்கிறாங்க. உங்களுக்கு எந்த மண்ணுக்கு வருது? உங்களுடைய அனுபவத்துல எந்த மண்ணுக்கு வச்சா அது நல்லா வரும்னு சொல்லுங்க. இப்போ என்றது வந்து சல்ற காடு தானுங்க. செம்மண்ணும் கல்லும் கலந்த சல்றைங்க.
இந்த காட்டுக்கு தென்னை மரம் வருது. தென்னை மரம் வர ஃபீல்டில் இது நல்லா வருது. இதுக்கு வந்து வேற மண்கண்டமாக வேணும், எனக்கு இதாக வேணுங்கிற அவசியம் இல்லைங்க. எல்லா மண்ணிலையும் நல்லா வருது. பாருங்க, ஊட்டியில் பார்த்தா, ஊட்டியில் அந்த ஹில்ஸில் போகும்போது பார்த்தோன்னா டீலோலாம் பலாமரமாக காய்ச்சி தொங்குது. அப்போ அந்த மண்ணில் காய்க்கிற பலாமரம் நம்ம மரத்தில் ஏன் காய்க்காது, நம்மளுக்கு காய்க்குமா அப்படின்னு வச்சுங்க, நல்லா காய்க்குது. வச்சு நம்பிக்கை வீண் போகலைங்க. இப்போ பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த பலா வந்து நீங்க கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணின பின்னாடி இது வந்து சந்தைக்கு வந்து வியாபாரி வந்து எடுத்துக்குவாங்க, இல்லை நீங்க கொண்டு போய் கொடுப்பீங்களா? இது வந்து லோக்கல் மார்க்கெட்டுக்கே போகுதுங்க. ஒரே மரம் இருக்கிறனால எனக்கு 100-150 காய் தான் மொத்தமாகவே வருங்க. ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு நேரம் பொறிக்கும் போது 4 காய் 5 காய் வருங்க. இப்போ பெருநாய்க்கம்பாளையம் போகும், மப்பட்டில் போகும்போதுங்க அவர் மூட்டை கட்டிட்டு போனால் கடைக்காரருக்கு ஒரு ரேட் போட்டு கொடுத்தாருங்க. அது ரேட்டு வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லைங்க. மார்க்கெட் ரேட்டு எப்படி பார்த்து ஒரு பல காய் ஒரு 45 ரூபாயிலேருந்து 60-70 ரூபா வரைக்கும் போகுதுங்க. இப்போ சில பேர் வந்து இந்த வீட்டுல சமையலுக்கு கறிப்பலா அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. அது இதோட சேர்ந்ததுங்களா? அது எப்படிங்க? அது வெரைட்டி வேறீங்க. அது வந்து காயிலே எடுத்துறானுங்க. இது நம்ம பழுக்க வரைக்கும் விடுறாங்க. அதுல விதையே பெருசா சுளையெல்லாம் வராதுங்க. அது சமையலுக்கு மட்டும்தான் ஆகுங்க. அது கேரளாவில் எல்லா வீட்லயும் வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து மேக்சிமம் அது கிடையாதுங்க. ஒரு சில வீட்டில் கறிப்பழம் இருக்குதுங்க. ஆனால் கறிப்பழாவை விட அது ஒரு சீசனுக்கு வருங்க. ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நம்மளுக்கு சாப்பாடுக்கு வேணும், குழந்தைங்களாம் சாப்பிட்டு நாம சாப்பிடணும். இதுக்கு போய் நாம் 50 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து நம்ம குழந்தைக்கு சாப்பிட வைக்கிறதா, நம்மளுக்கு நம்ம வேணும் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரே காரணத்துக்கு இந்த மரத்தை வச்சேங்க. வைக்கும்போது அந்த நேரத்தை வச்சேன். ஆனால் வச்சவரை பார்த்தா அது ஈல்டு வருது, அதில் ஒரு லாபகரமான தொழிலாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ தெரியுது. இனியும் பாய்க்கு இருக்கிற இடத்துல இந்த ஓரமெல்லாம் போட்டு விடலாம்னு நினைக்கிறேங்க. இப்போ இந்த மரம் வந்துங்க நீங்க வச்சதுல இருந்தே 3 வருஷத்துலயே வந்து எவ்வளவு ஹைட் வருங்க? 3 வருஷத்துல கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 அடி ஹைட் வந்துருச்சுங்க. இப்போ 6 வருஷம் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 40 அடி மேலே போயிடுச்சுங்க. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு வேற மருந்தும் கிடையாதுங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி 3 வருஷத்துல ஈல்டு கம்மியா ஆரம்பிச்சு 4வது வருஷம் 5வது வருஷம் அப்படின்னு சொல்லும்போது இதனோட ஈல்டு வந்து அதிகமா ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். கண்டிப்பா ஆகுதுங்க. முதல் வருஷம் எனக்கு 30 காய் தான் முடிச்சதுங்க. 2வது வருஷமா 60-70 காய் இருக்குங்க. 3-4 வருஷமா 100 காய்க்கு மேல வந்துருச்சுங்க. இப்போ அப்போ அது மரம் மொத்தம் ஈல்டு அதிகமாகுது. முதல்ல வந்து ஸ்டெம்லி மட்டும் மேலே மட்டும் வந்துடுறதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட்ல இருந்து அந்த மரத்துல அடிமரத்துல இருந்து காய் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த அடிமரத்துல இருந்து காய் வர்றது நம்மளுக்கு ரொம்ப ஈல்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குதுங்க. முதல்ல வந்த காயை விட இப்போ வர காய் தான் நல்லா டேஸ்டா இருக்குது. உங்களோட தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தென்னை இருக்கு, அப்புறம் வந்து பலா வச்சிருக்கீங்க, மா வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் கண்டிப்பா ஒரு விவசாயியும் எப்படி வைக்கணும், கடைபிடிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நம்ம ஒரு விவசாயி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நிரந்தர வருமானம் வேணும்னு ஒரு வேலை செய்கிறோம். எல்லாருமே ஒரு 1/2 ஏக்கராவது தென்னை மரம் வைக்கிறோம். இப்போ தென்னை மரம் வந்து மாதம் ஒரு காலத்து நம்மளுக்கு ஈல்டு வருது. அது ரெகுலர் இன்கம் நாம எல்லாம் செஞ்சுக்கிறோம், எடுத்துட்டு இருக்கிறோம். அது போக பார்த்தா அந்த ஓரக்காலில் சும்மா தான் வச்சிருக்கோம். அந்த வரப்போற மாதிரிலாம் சும்மா இருக்கு கால்கிட்ட. அந்த இடத்துல ஏன் சும்மா இருக்கு? அந்த இடத்துல 2 மாமரமா ஒரு பலாமரமா இப்படி வச்சு விட்டோம்னா அது ஒரு ஈல்டு வருது. அந்த ஈல்டுனால நம்மளுக்கும் பயன்படுது. மிச்சம் மாதிரி தான் வித்து செலவுக்கு ஒரு வருஷத்துல ஒரு போனஸ் மாதிரி நம்மளுக்கு வந்துருக்குது. இல்லை லேபருக்கு மட்டும் வேலைக்கு போற மட்டும் போனஸ் வாங்கி செலவு பண்றாங்கன்னு இல்லை, நம்மளுக்கு ஒரு போனஸ் மாதிரி வருஷம் ஒருக்கா வந்துட்டு இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு விவசாயியுமே உங்களுடைய தோட்டத்துல தென்னை போட்டிருந்தாலும் சரி, 2 பலா 2 மா இது மாதிரிலாம் போட்டு நம்மளும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி போனஸ் கண்டிப்பா பெறலாம். இதுல இருந்து வரக்கூடிய வருவாய் நமக்கு போனஸ் தான் அப்படின்னு சொல்லி முத்துசாமி அவர் சொல்றாரு. இதே மாதிரி பலா சாகுபடியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா முத்துசாமி அவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தோப்புல ஒரு ஓரக்காலில் பலாமரம் அதே மாதிரி மாமரம் வைக்கிறதுனால நம்மளுக்கு வருஷம் ஒரு போனஸ் ஒரு இன்கம் கிடைக்கிது. அந்த இன்கம் வந்து நம்மளுக்கு நல்ல செலவுக்கு உபயோகப்படுது. இதில் ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்தாங்கன்னா எம் முத்துசாமி பெருநாய்க்கம்பாளையம் அப்படிங்கிற அட்ரஸில் கூப்பிடுங்க. என்னோட ஃபோன் செல் நம்பர் வந்து 9843997294. சுகமாய் பருவும் நறுமணத்தில் சுவை எனும் இன்பத் தோட்டத்தில் வளர்ச்சி எனும் பாதையில் மலர்ந்திருக்கும் புன்னகையில் பசுமையான செடிகளில் பெரிய பெரிய வர்த்தகங்களில் தேனீக்களின் ரீங்காரத்தில் மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில் NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இந்த நவீன விவசாயம் பண்ணும்போது அங்க கொடுக்குற உரம் இதெல்லாம் உரச்செலவு ஆள் கூலியெல்லாம் குறைக்கணும்னா இது மாதிரி வெஞ்சூரி பம்புன்னு ஒரு இது அமைச்சிருக்காங்க. இது மூலியமா உரம் கொடுக்கும்போது நம்ம வந்து இப்படி வந்து இந்த வெஞ்சூரி பம்பு இதோட இதுங்க, இதுல வந்து இந்த கனெக்ஷன் இருக்கு. இப்படியே இப்படி பண்ணும்போது தண்ணி வந்து சென்டர்ல இருக்கிற கேட் வேலை இப்படி லைட்டா குறைக்கப்பட்டு
இப்போ நம்ம இதில் கொடுத்தோம்னா உரம் கறக்கப்பட்டு இந்த ட்ரம்மில் வச்சு கீழே வச்சுட்டா போதுங்க, அப்படியே உறிஞ்சிக்குது. உறிஞ்சி காட்டுக்கு போக வேண்டியதுக்கு போய்க்கு. இதனால வந்து ஒவ்வொரு வெள்ளாமைக்கும் போய் காட்டில் ஆள் போய் ஒவ்வொரு செடிக்கும் உரம் வைக்க வேண்டியது இல்லை. இங்கிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கேட் வால் திருவினா அந்தந்த செடிக்கு போறக்கான உரம் இங்கிருந்து அனுப்பப்படும். எவ்வளவு உரம் அளவுங்கிறது இங்கேயே நம்ம எடை போட்டு இந்த ட்ரம்ல கலக்கி கொடுத்தா போகுது. இது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்து நம்ம பழக்கினது. இப்போ நாங்களே இது என்ன புது வகையை என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த இதுல வெளியே வர ஒரு மோட்டர்ல கனெக்ஷன் பண்ணி ஒரு ஓசியில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இது எங்க போகுதுன்னா கிணத்துடைய ஃபுட்பால் செட்டுக்கே போகுது. அங்க போயிட்டு அதுல தண்ணி இங்க ஓப்பன் பண்ணும் போது இந்த வெளியே போய் ஃபுட்பால் செட்டுக்கு தண்ணி போயிடும். அப்போ மோட்டர்லேருந்து வரக்கூடிய அடைச்சிட்டு இப்படி ஒரு என்ட்ரி வச்சிருக்கிறாங்க. இதை அடைச்சி இந்த கேட் வேலை மாற்றி விட்டா இந்த எந்த விதமான கேட் வேலையும் குறைக்காமையே தன்னுடைய பிரஷருடைய எந்த அளவையும் குறைக்காமையே ட்ரம்மில் போது பூரா தண்ணி உறிஞ்சி ஃபுட்பால் செட்டு வெளியே போய் திரும்பி ஒரு மிக்சிங் பண்ணி எல்லா வாழைக்கும் எல்லா தென்னைக்கும் போறதுக்கு இது ஈஸியான வழியா இருக்கு. இதனால வந்து அந்த வெஞ்சூரி பம்ப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது அடைக்கும் போது அதிகமான ப்ரெஷர் வரும். இந்த இடத்துல வந்து போகும்போது தண்ணியுடைய கேஜுடைய மீட்டர் கம்மியாகு, தண்ணி வரக்கூடிய தண்ணி அளவு கம்மியாகிறதுனால கேஜுடைய மீட்டர் கம்மியாகு. இதனால எந்த விதமான தண்ணியோட அழுத்தத்தை எந்த விதமான குறைவும் பண்ணாம அதே 1.5 கேஜி ப்ரெஷர் இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது இங்கிருந்து விட்டா 2000 வாழைக்கு ஒரே நேரத்தில் உரம் கொடுக்கலாம். இப்போ இந்த அடைச்சலாம் கொடுத்தீங்கன்னு பார்த்தா ஒரு 1000 வாழைக்கு தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே கொடுத்தா ப்ரெஷர் இருக்காது. அது ஒரே மாதிரி ப்ரெஷர் ட்ரிப்பில் மெயின்டைன் பண்ணோம்னா இது கொடுக்கும்போது நாங்கள் இது வந்து ஆர்டினரியாக வந்து குட் பாஸ்கெட்டில் வந்து கொடுக்குறது. மோட்டர் கீழே ஓப்பன் இல்லை, கீழே மோட்டர்லேயே கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். கனெக்ஷன் கொடுக்கும்போது உரம் வந்து ஒரு மூட்டை பொட்டாசு யூரியா கலக்கி விட்றதுக்கு குறைஞ்ச 25 நிமிஷம் கலக்கி விட்டுறலாம். அப்பவே போட்டு அப்பயே கலக்கி விட்டுறலாம். இது வந்து இந்த வெஞ்சூரி பம்பு கொடுக்கும்போது நல்லா கலக்கி இருக்குன்னு ஃபில்டர் அடைச்சிக்கு இதில் கொடுக்கும்போது நல்லா கலக்கி உடனடியாக கொடுக்கும்போது எந்த கேட்வே அடைக்காதனால உரம் சீக்கிரமா போயிடுது. சீக்கிரம் 20 நிமிஷத்துல இருக்கும் 2000 வாழைக்கு உரம் கொடுத்து முடியும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். ஆனா ஒரு ஆள் செய்யணும்னா ஒரு 20 ஆள் செய்யணும். ஒரு நாள் பூரா செஞ்சாதான் அதுக்கு உரம் கொடுக்கணும். தவிர இது மாதிரி கொடுக்கும்போது இது இப்படி கொடுக்கறதுனால அதிகப்படியான உரத்தை குறைஞ்ச உரத்தை நம்ம வந்து அடிக்க ஒரு தடவை குறைஞ்ச உரத்தை வந்து அடிக்க ஒரு தடவை கொடுக்கலாம். அதாவது 2 நாளைக்கு இருக்க 3 நாளைக்கு அப்படி சாயல்ல கொடுக்கும்போது பார்த்தா 20 நாள் கொடுக்குறப்போ ஒரு 10 நாளைக்கு இருக்க 15 நாளைக்கு கொடுக்க முடியும். இப்படி கொடுத்தீங்கன்னா 3 நாளைக்கு இருக்க உரம் கொடுக்கலாம். கம்மியான உரத்தை 3 நாளைக்கு ஒருக்கா கொடுத்துட்டே இருக்கலாம். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒன்று இந்த வெஞ்சூரி பம்ப் வச்சிருக்கலாம், இல்லை ஃபெர்டிகேஷன் டேங்க்னு ஒன்று இருக்குது. அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஃபுட்பால் செட்டுக்கு போய் வர்ற மாதிரி இதை செட் பண்ணி வச்சுட்டோம்னா எளிய செலவில் விவசாய நிலங்களுக்கு செடிகளுக்கு வந்து உரம் கொடுக்கறதாலும் சரி, அதுக்கு போகக்கூடிய தண்ணீர் வசதியானாலும் சரி எளிய முறையில் பயன்படுத்துவதனால ஆள் ரொம்ப லேபர் வந்து ரொம்ப மிச்சமாகுது. இன்னைக்கு இருக்கிற இந்த 100 நாள் இது மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து எங்களுக்கு உரம் வைக்கிறதுக்கு எந்தாவது நாங்கள் வச்சுக்க முடியும்னா இந்த வழி மட்டுமே எங்களால் பயன்படுத்த முடியும். இதெல்லாம் பயன்படுத்தி ட்ரிப் இரிகேஷன், இது நவீனமயமாக்கப்பட்ட ஸ்டார்டர்கள், இந்த மோட்டர்கள் இதெல்லாம் வச்சு பயன்படுத்தி இன்றைய எல்லாமே செய்ய முடியுங்கிறது எங்களுக்கு தெரியுது. அந்த செஞ்சனால அதிக லாபம் இருக்கு விவசாயத்துல. நட்டம்னு சொல்றதுக்கு இல்லை. இப்போ நாங்கெல்லாம் பயன்படுத்தினாலும் நான் ஒரு 4 ஏக்கர் 5 எல்லாம் இன்னைக்கு விவசாயத்தில் சம்பாதிச்சு தோட்டம் வாங்கியிருக்கிறோம். இது காரணம் வந்து முழுவதும் நவீனமயம், செல்போன் கண்ட்ரோலு, சிம் கார்டு, அதாவது ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கு. அதே போல விவசாயம் தெரிஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக் போகணும். நிறைய பேர் புதுசா வந்த அன்னைக்கு ஆட்டோமேட்டிக் பொறுப்பு எதுக்கு மாட்டணும் தெரியாம இருக்கிறாங்க. அப்படி பண்ணாம தன்னுடைய வெள்ளாமை செஞ்சுட்டு அதுக்கு தேவையான நவீன விதத்தை பயன்படுத்தும் போது நவீன பொருட்களையும் நவீன யுக்திகளையும் பயன்படுத்தினால் அதிக லாபம், குறைஞ்ச செலவு. நீங்க ஒரு தடவை போற ஸ்டார்ட்டுடைய செலவு 11,000 ரூபாய். அதனால மிச்சமாகும் செலவு வருஷம் பண்ணக்கூடிய 3 தடவை காயில் கட்டினா 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் செலவாகாது. ஒரே தடவை செஞ்சுட்டா ரொம்ப மிச்சம். இந்த உரம் கொடுக்கும்போது ஒரு தடவை உரம் கொடுக்கறதுக்கே வந்து ஒரு ஆள் இங்க இருந்தா போதும். நம்மளே இருந்தா போய் ஒரு ஆளே வச்சுட்டா நம்ம ஒரு ஆள் கணக்கு போனாலும் 200 ரூபாய் கூலி கட்டாலுமே 1/2 மணி நேரம் தான் வேலை. ஆனா அந்த 20 ஆள் போய் ஒரு ஏக்கருக்கு நின்று வாழை 2000 வாழைக்கு வைக்கிறதுக்கு வெடியாலேருந்து மதியம் வரைக்கும் வெயிலுன்னு இவ்வளவு சிரமப்பட்டு வைக்க விட இதுல கொடுத்தீங்கன்னா ஆள் செலவு, உர செலவு, உரம் நேரடியா தண்ணியில கரைச்சி கொடுக்கும்போது வேருக்கே கொடுக்கறதுனால பயினுடைய வளர்ச்சி அதிகமா இருக்குது, ஈல்டு அதிகமா இருக்குது. இவ்வாறு பயன்படுத்தினால் இன்றைய உலகத்துல இன்னைக்கு இருக்க நவீன உலகத்துல குறைந்த செலவுல அதிக லாபம் எடுக்கலாம். இதை செய்து பாருங்கள்.
வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 - 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா